ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சகானா ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் நன்றி. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சகானா ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன தலைப்பு பார்க்க போகிறோன்னா, கழிச்சல் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக கழிச்சல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஆடுகளில் அதிகமாக வரக்கூடிய ஒரு பிரச்சனை. அது என்னென்னா பார்த்திங்கன்னா, நாம் கொடுக்குற தீனியை பொறுத்து கூட கழிச்சல்கள் வேறுபடும். கழிச்சல்களில் வந்து பல வகை இருக்குது. நார்மலாக ஒரு நாள்லே சரியாகிற கழிச்சலும் இருக்காது. ஒரு வாரம் ஆகி கூட சரியாகிற கழிச்சலும் இருக்குது. அப்படிங்கும்போது கழிச்சலில் வந்து நிறைய வகைகள் இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு கவனம் எடுத்து கழிச்சலுக்கு மருந்து கொடுக்குறோமோ அப்போ தான் நம்ம கழிச்சல் வந்து ஆடுகளையோ குட்டிகளையோ பாதுகாக்க முடியும். பொதுவாக பெரிய ஆடுகளை பொறுத்தவரைக்கும் கழிச்சல் வந்தால் நம்ம ஓரளவுக்கு சீக்கிரமாகவே நம்ம சரி செஞ்சிடலாம். அதே இது இளங்குட்டிகள், பால்குடி குட்டிங்க, வர 3 மாதத்துக்கு உட்பட்ட குட்டிகளை வந்து நம்ம தனி கவனம் எடுத்து கவனிக்கலைன்னா அது குட்டிகளோட இறப்புக்கே வழிவகுத்துரும். அதனால் நம்ம கழிச்சலை எந்த முறையில் நம்ம பண்ணையில் நம்மளுடைய அனுபவத்தில் இது வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக நம்ம ஆடு வளர்க்குறோம். நம்ம அனுபவத்தில் கழிச்சலை நம்ம எப்படி சரி செய்கிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். பொதுவாக ஆடுகளை பொறுத்த வரைக்கும் கழிச்சல் வந்து எப்படின்னா பல வகைகளில் வரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இளங்குட்டிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பால் கழிச்சல்னு சொல்லி கழிச்சலில் பிறந்த குட்டிங்க வந்து தன்னுடைய தேவைக்கு ஏற்ப அதிகமாக பாலை குடிச்சிட்டா அதற்கு வந்து பார்த்திங்கன்னா பால் கழிச்சல் வரும். அந்த பால் கழிச்சலை வந்து நம்ம எவ்வளோ சீக்கிரம் சரி செய்ய முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சரி செஞ்சால் தான் அது குட்டிகளை காப்பாற்ற முடியும். நம்ம பால் கழிச்சல் விஷயத்தில் நம்ம அலட்சியப்படுத்தினோம்னா கண்டிப்பாக குட்டிகளை காப்பாற்ற முடியாது. அது நமக்கு பண்ணையில் நஷ்டத்தை தான் உண்டாக்கும். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த பால்குடி குட்டிங்க வந்து நம்ம தரையில் கட்டியிருக்கும்போது மண் சாப்பிடும். மண்ணை சாப்பிட்டு பார்த்திங்கன்னா, மண்ணை சாப்பிட்டாலும் குட்டிங்க கழியும். அதையும் நம்ம வந்து சரியாக கவனம் எடுத்து பார்க்கலனா அதுவும் குட்டிகளுடைய இறப்புக்கு விளைவு செஞ்சிடும். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆடுகளாக இருக்கட்டும், குட்டிகளாக இருக்கட்டும், குறால்களாக இருக்கட்டும், கிடாய்கள் எதுவாக இருந்தாலும் நாம் கொடுக்குற பசுந்தீவனங்கள், அதாவது சத்து மிகுந்த பசுந்தீவனங்கள்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, நம்ம மல்பெரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூபா புல், அதுக்கப்புறம் அகத்தி, இந்த மாதிரி பசுந்தீவனங்களை நம்ம ஆடுகளுக்கு கட்டும்போது அந்த பசுந்தீவனங்கள் இந்த சத்து மிகுந்த பசுந்தீவனங்களை அதிகமாக உட்கொண்டாலும் அது வந்து பார்த்திங்கன்னா ஆடுகளில் கழிச்சல் உண்டாகும். அதுபோக அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, நம்ம கொடுக்குற அடர் தீவனங்கள் வந்து அதனுடைய அளவிற்கு ஏற்ப அதிகமாக சாப்பிட்டாலும் கூட அந்த கழிச்சல் உண்டாகும். நம்ம அதுலேயும் கவனம் எடுத்து பார்க்கணும். ஃபைனலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த கழிச்சல்லே சில சமயம் ஒரு குட்டியிலேருந்து அடுத்த குட்டிக்கு பரவுதளவுக்கு உள்ள பிபிஆர் கழிச்சல், அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோட கழிச்சல்லேருந்து அடுத்த ஆட்டுக்கு பரவக்கூடிய அளவுக்கு அது கொஞ்சம் கொடிய நோய். அது முறையாக அப்பப்போ தடுப்பூசி போட்டோம்னா பிபிஆர் வராது. நம்ம இது வரைக்கும் பிபிஆருக்கு வந்து நம்ம பண்ணையில் நம்ம அனுபவத்தில் பிபிஆருக்குன்னு சொல்லி நம்ம தடுப்பூசி எதுவுமே போட்டது கிடையாது. நம்ம ஆடுகள் வந்து நமக்கு கழிச்சல்னு தெரிஞ்சிட்டாலே 1 அல்லது 2 நாள்லேயே நம்மள்கிட்ட இருக்க மருந்துகளை வச்சே முறையாக சரி செஞ்சுருவோம். அதனால் நம்ம ஆடுகள் பண்ணையில் கழிச்சலுக்காக என்னென்ன மருந்து கொடுப்போங்கிறத பற்றி விரிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பண்ணையில் ஆடுகளுக்கு பொதுவாக நான் சொன்ன நார்மலாக அதிகமாக தீனி சாப்பிட்டாலோ இல்லை சத்து மிகுந்த அடர் தீவனங்களை சாப்பிட்டாலோ ஏற்படுற கழிச்சல்கள் எல்லாத்துக்குமே நம்ம முதல்ல பயன்படுத்துகிறது வந்து ஓமோ வாட்ரு. நம்மகிட்ட எப்போதுமே ஸ்டாக் 1 லிட்டர் 2 லிட்டர் ஸ்டாக் வச்சுருப்போம். இது எந்தளவுக்கு க்யூர் பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஆடுகளில் ஏற்படுற 1 நாள் அல்லது 2 நாள்லேயே நமக்கு ஏற்படுற கழிச்சலை 100க்கு 70% நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். இன்ஜெக்ஷனும் எடுத்துக்கலாம், மாத்திரை மருந்துகள் அப்படிலாம் கிடையாது. நம்ம இதை ஒரு 2 நாள் கொடுப்போம் இந்த ஓமோ வாட்டரை. இதற்கு சரியாகாத பட்சத்தில் நம்ம அடுத்த மருந்துகள் இங்கிலீஷ் மெடிசன் பக்கம் போவோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, 2வது நம்ம பயன்படுத்துகிறது வந்து இளங்குட்டிகளுக்கு பால் கழிச்சல். இளங்குட்டியானது வந்து பாலை அதிகமாக குடிச்சிருச்சுன்னா அது சரியாக ஜீரணிக்காமல் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது பால் வந்து பாலாக எருவுத மாதிரி கழிச்சல் ஆயிரும். அதை நம்ம இயற்கையான முறையில்
நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே இந்த பால் காயம் வந்து வாங்கி வச்சுருப்போம் ஸ்டாக்கு. அது குட்டியோட சைஸுக்கு ஏற்ப நம்ம நல்ல சூடான வெந்நீரில் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா அதை வேக விட்டு அதுக்கப்புறம் அதை தண்ணி எடுத்து கொடுத்தோம்னாலே இந்த பால் கல்ச்சர் சரியாயிரும். இது வந்து குறிப்பாக அந்த 2 மாதத்துக்கு உள்பட்ட அதுவும் கூட பால்குடி குட்டிகளுக்கு மட்டும்தான், இது பெரிய குட்டிகளுக்கு இது செட் ஆகாது. மற்றபடி ஓம வாட்டரை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையான குட்டிகளுக்கும் நம்ம கொடுக்கலாம். ஜெரிமானத்துக்கு 1 நாள் 2 நாள்லேயே ஆட்டோமேட்டிக்காக கழிச்சல் சரியாயிரும். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பயன்படுத்துறது வந்து இங்கிலீஷ் மெடிசின் பற்றி பார்க்கலாம். நம்ம ஆடு வளர்ப்பில் இளங்குட்டிகளுக்கு அடுத்ததாக ஒரு இங்கிலீஷ் மெடிசின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவர் ஜெல் தான். இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இது குறிப்பிட்ட ஒரு 3 மாதம் வயசுக்குள்ளே உள்ள குட்டிகளுக்கு எந்த விதமான கல்ச்சராக இருந்தாலும் 1 அல்லது 2 நாளில் இது சரியாயிரும். நம்ம எப்போதுமே 2 பாட்டில் 3 பாட்டில் ஸ்டாக் வாங்கி வச்சுருப்போம். அது பால் கழிச்சலாக இருந்தாலும் சரி, மண்ணை தின்னுட்டு வயிற்றோட்டம் வந்த கழிச்சலாக இருந்தாலும் சரி, அல்லது தீவனத்தை அதிகமாக சாப்பிட்டாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அந்த 3 மாத வயதுக்கு உட்பட்ட குட்டிகளுக்கு தாராளமாக 5 மில்லி அதோடய சைஸை பொறுத்து நம்ம 10 மில்லினாலும் கொடுத்துக்கலாம். ஆனால் இது வந்து மொத்தமே 30 மில்லி தான். இது ஒரு 2 டைம் 3 டைம் கொடுக்குறதுக்கு தான் இருக்கும். ஆனால் டக்குன்னு இதை க்யூர் பண்ணிடும். இதை வந்து உயிர்காக்கும் மருந்துனோடே சொல்லலாம். நம்ம குட்டிகளுடைய கழிச்சலை வந்து அலட்சியப்படுத்தினோம்னா கண்டிப்பாக அது நமக்கு இறப்புகளை தான் கொண்டு விடும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம கழிச்சல் விஷயத்தில் இதுக்கு அடுத்த பட்சத்தில் நம்ம பார்க்கக்கூடிய மருந்து வந்து என்ட்ரோஃப்ளாக்சின். நம்ம வந்து என்ட்ரோஃப்ளாக்சினில் வந்து ஓரல்னு சொல்லி நம்மகிட்ட எஃப்ராக்ஸ்ன்னு சொல்லி ஒன்று வாங்கி வச்சுருக்கோம். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆட்டோட சைஸுக்கு ஏற்ப, அதாவது குறைஞ்சபட்சம் இது வந்து 3 மாத குட்டிகளுக்கு மேலே பெரிய ஆடு பெரிய கடா அதுகளுக்கு கூட நம்ம இதை வந்து வாய் வழியாக கொடுக்கக்கூடிய மருந்து தான். இதில் உள்ள அளவுகள் எல்லாமே போட்டிருக்கோம். இது வந்து எருக்களுக்கு மட்டுமல்ல, இது 3 விதமான இதுக்கு பயன்படுத்திக்கலாம். காய்ச்சல், சளி, எருக்கள், இது 3க்குமே. அதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 100 கிலோவுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் டோசேஜ் போட்டிருக்கு 2.5 5 மில்லி அளவுக்குன்னு சொல்லி. நம்ம வந்து அதிகபட்சம் 3 மாத குட்டினா ஒரு 1 ml, அதே இது ஆடாக இருந்தால் 2 மில்லி வரைக்கும், அதிகபட்சம் 2 மில்லிக்கு மேலே இதில் கொடுக்கறது கிடையாது. இதில் மேரிக்யூன்னு சொல்லி ஒன்று இருக்குது, அது இருந்தால் கொஞ்சம் டோஸ் அதிகம், அதை நம்ம பயன்படுத்துகிறது கிடையாது. எஃப்ராக்ஸே நல்ல முறையில் எருக்களுக்காக இருக்கட்டும், காய்ச்சலாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நல்ல முறையில் கிடைக்குது. நம்ம 1 அல்லது 2 முறை கொடுத்தாலே இது கழிச்சலை சரி பண்ணிடுது. இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா டேப்லெட்டு. இந்த டேப்லெட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மகிட்ட இருந்த டேப்லெட் எல்லாமே காலியாக போச்சு. இது வந்து நம்ம மாத்திரை, இது வந்து இன்ஃப்ளாக்ஸ்ன்னு சொல்லி நார்ஃப்ளாக்சஸின்னு சொல்லி இந்த டேப்லெட்டு, இது நம்ம மெடிக்கல் ஸ்டாஃபில் எல்லாத்துலேயுமே கிடைக்கும். நான் ஒரு 2 நாளைக்கு மேற்பட்ட கழிச்சல் எல்லாத்துக்குமே இது நல்லா கேட்கும். இந்த மாத்திரை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 மாதத்துலேருந்து கிட்டத்தட்ட பெரியாடு வரைக்கும் எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். பெரியாடாக இருக்கும் பட்சத்தில் 1 மாத்திரை கொடுக்கலாம். ஒரு 7-8 மாத குட்டினா அரை மாத்திரை கொடுக்கலாம். சின்ன குட்டிகள்னால் 1 மாத்திரையை ஒடிச்சு 4 பங்கு வச்சு கொடுக்கணும். அதே மாதிரி 2 மாதத்துக்கு 3 மாதம் உள்ள குட்டிகளுக்கு இந்த டேப்லெட் கொடுக்குறதுக்கு முன்னால் ரொம்ப கழிச்சலாக தண்ணியாக போகுதுன்னா நம்ம அதுக்கு முன்னால் குளுக்கோஸ்ன்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணுற குளுக்காண்டி குளுக்கோஸ் எதனாலும் ஒன்று தண்ணியில் கரைச்சி அதை ஒரு 10 மில்லியோ 20 மில்லியோ கொடுத்துட்டு இந்த மாத்திரையை கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும். ஏன்னா பவர் கூடின மாத்திரைங்கிறதுனால அது வந்து நம்ம கூட ஏதாவது எக்ஸ்ட்ரா எனர்ஜி கொடுத்தோம்னா டக்குன்னு இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா என்ட்ரோஃப்ளாக்சினில் இன்ஜெக்ஷன். இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 2 நாளைக்கு மேற்பட்ட கழிச்சலுக்கு வந்து நாங்கள் வந்து என்ட்ரோஃப்ளாக்சினில் இன்ஜெக்ஷன் இருக்குது. இது நமக்கு இன்ஜெக்ஷன் போட்ட அனுபவம் இருக்குது. அதனால் நம்ம ஆடுகளுக்கு 2 நாளைக்கு மேலே கழிச்சல் தொடர்ந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து என்ட்ரோஃப்ளாக்சினில் இந்த இன்ஜெக்ஷன் போட்டு விட்ருவோம். இது பெரிய ஆடாக இருக்கும் பட்சத்தில் 2 மில்லி அளவுக்கு போடுவோம். ஒரு 4 மாதத்துக்கு மேற்பட்ட குட்டிகளுக்கு தான் போடுவோம். இது அனுபவம் இல்லாதவங்க பயன்படுத்த வேண்டாம். நமக்கு வந்து கிட்டத்தட்ட 5-6 வருஷமாக நம்ம இன்ஜெக்ஷன் போட்டு பழக்கம் உள்ள காரணத்தினால நம்ம ஆடுகளுக்கு இது வந்து 3 விதத்துக்கு பயன்படுத்திக்கலாம். ஒன்று வந்து சளி, காய்ச்சல், அது போக எருக்கள், இது 3க்குமே ஆட்டோட அளவை பொறுத்து நம்ம இன்ஜெக்ஷனாக கொடுக்குறது. தற்சமயம் பார்த்திங்கன்னா கழிச்சலுக்குன்னு சொல்லி நம்ம இதை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள சகனா ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.